வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தேனியில இருந்து மூணாருக்கு போறோம். மூணாருக்கு போற வழியில இருக்கிற ஊர்கள், அப்புறம் மூணாரை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இதையெல்லாம் பேசிக்கிட்டே போகலாம். கார்ல தான் போறோம். யூஸ்வலா கார்ல போனா ஒரு 2 to 2.5 ஹவர்ஸ்ல போயிடலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நிறுத்தி வீடியோஸ்லாம் எடுத்து மெதுவாக தான் போறோம். ஸோ அதனால ஒரு 3.5 to 4 ஹவர்ஸ் கூட ஆனாலும் ஆகலாம். சரி, வாங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கோங்க. இங்கேருந்து மூணார் கரெக்டாக 84 கிலோமீட்டர்ஸ். அங்கே ஒரு ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. நம்ம யூஸ்வலாக நேராக தான் போனோம். அங்கே ஏதோ வேலை நடக்கிறதுனால இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். மூணார் அப்படிங்கிற பேர் எதனால் வந்துச்சு அப்படின்னா, அங்கே 3 ஆறுகள் ஓடுது. முதிரப்புலா, நல்ல தண்ணி, குண்டலி. இந்த 3 ஆறுகளும் ஒன்றா சேர்ற இடம் தான் மூணாறு. 3 ஆறு அப்படிங்கிறது தான் நாளடைவில் மூணார் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோன்னா, போடிநாயக்கனூர், முந்தல், போடிமெட்டு, பூப்பாறை, தேவிகுளம், மூணார். இந்த இடத்துலேருந்து தான் போடி ரோடு ஸ்டார்ட் ஆகுது. போடிக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு கட்டபொம்மன் சிலை இருக்கும். இதுலேருந்து லெஃப்டில் போனால் போடி பஸ் ஸ்டாண்டு, ரைட்டில் போனால் மூணார் ரோடு. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மூணார் போகணுன்னா போடியில் வந்து தான் பஸ் மாறுவாங்களாம். இங்கேருந்து ஒரு நாளைக்கு 2 பஸ் தான் இருக்குமா. அதில் அந்த பஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் நைட்டு போடியிலே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகுமா. அப்போ போடி பஸ் ஸ்டாண்டில் பாய் தலகாணிலாம் வாடகைக்கு கொடுப்பாங்களாம். அதை வாங்கி ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு போவாங்களாம். சில பேர் போடியிலேருந்து நடந்தே கூட மூணாருக்கு போயிடுவாங்களாம். ஏதோ ஷார்ட்கட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு இளநீ கடை இருக்குது, இளநீ குடிக்கலாம். இங்கேருந்து மழை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துக்கு பேர் முந்தல். இங்கே இருந்து தான் மலை ஏறுறது ஸ்டார்ட் ஆகும். இந்த செக் போஸ்ட்டை தாண்டி லெஃப்டில் போகிற ரோட்டில் தான் மூணாருக்கு போகணும். நேராக போனால் 10 கிலோமீட்டரில் குரங்கணி. போடியிலேருந்து மூணாருக்கு நடந்து போவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படி நடந்து போகிறவங்க இந்த குரங்கணி பாதை வழியாக தான் போவாங்களாம். குரங்கணிக்கு மேலே டாப் ஸ்டேஷன், கொழுக்குமலை எல்லாம் இருக்குது. ட்ரெக்கிங் போகிறவங்க டாப் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. இந்த குரங்கணி பற்றி நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். 2018 இங்கே ட்ரெக்கிங் வந்த ஒரு குரூப் காட்டுத்தீயில மாட்டி 23 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த குரங்கணிக்கு மேலே இருக்கிற டாப் ஸ்டேஷனுக்கு ஒரு தனி வரலாறே இருக்குங்க. இந்த டாப் ஸ்டேஷன் மூணாரில் தயாரிக்கப்படுற தேயிலையை கீழே கொண்டு வர்றதுக்கான ஒரு ஜங்ஷன் மாதிரி இருந்திருக்கு. 1902 இதுக்கான பாதையை உருவாக்கியிருக்காங்க. அதாவது இப்போ இருந்து 123 வருஷத்துக்கு முன்னாடி மூணார்ல இருந்து மாட்டுப்பட்டி வழியா மோனோ ரயில் மூலமா டாப் ஸ்டேஷனுக்கு தேயிலையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாதை மொத்தம் 35 கிலோமீட்டர். மோனோ ரயில்னா இப்போ இருக்கிற மாதிரி மோனோ ரயில் கிடையாது. அது ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் ரயில், அதுக்கு மேலே ஒரு சின்ன வண்டி மாதிரியான அமைப்பு. அதுக்கு இன்ஜின்லாம் கிடையாது, மாடுகளை வச்சு தான் இழுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படி கொண்டு வரப்படுற தேயிலையை டாப் ஸ்டேஷன்ல இருந்து கீழே கொண்டு போறதுக்கு ஒரு ஏரியல் ரோப்வே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோப்வேல தேயிலை மட்டும் இல்லாமல் மக்கள் கொண்டு போகிற பொருட்களையும் கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழேன்னு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ரோப்வேயோட மொத்த நீளம் 3 மைல், அதாவது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். அது அப்படி கீழே கொண்டு வரப்படுற தேயிலை இந்தியாவுடைய பல்வேறு இடங்களுக்கும், ஏன் இங்கேருந்து இங்கிலாந்துக்கும் கூட கப்பல் மூலமாக அனுப்பியிருக்காங்க. இந்த மோனோ ரயில் 6 வருஷம் தாங்க ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராப்பரான ரயில்வே லைனே போட்டுட்டாங்க. 2 அடி அகலம் மட்டுமே இருக்கிற சின்ன ரயில் பாதை, அதாவது மீட்டர் கேஜை விட சின்னது, ஸ்டீம் என்ஜின் மூலமாக ரன் ஆயிருக்கு. இது பண்ணது 1908. ஆனால் அந்த ரயில்வே லைனுமே ரொம்ப நாள் நீடிக்கலை. 1924 ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தில் ரயில்வே லைன் மட்டும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனும் சேர்ந்து இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க இங்கே ரயில்வே லைன் போடவே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேரளா கவர்மெண்ட் இந்த ரயில்வே லைனை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டார்ஜிலிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு ரயில்வே அமைப்பை இங்கேயும் கொண்டு வரப்போறதா சொல்றாங்க. பார்க்கலாம் எப்போ வருதுன்னு. இந்த பாறைக்கு பேர் தொப்பி தூக்கி பாறை. இங்கிருந்து தொப்பி தூக்கி கீழே போட்டோம்னா அது மேலே வந்துருமா. கொஞ்ச தூரம் தான் மேலே வந்திருக்கோம், ஆனால் ரொம்ப உயரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. இங்கேருந்து கிளம்பலாம்.
இதுக்கு பேர் புலி ஊத்து. இப்போ புலியும் இல்லை ஊத்தும் இல்லை, புலி பொம்மை தான் வச்சிருக்காங்க. இங்க ஒரு குரங்கு ஃபேமிலியே இருக்கு பாருங்களேன். ஒரு ஃபேமிலி இல்லை, பல ஃபேமிலிஸ் இருக்கும் போல. இங்க பாருங்க, இங்க இன்னொரு கூட்டம் இருக்கு. நம்ம இப்போ போடிமெட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் தமிழ்நாடு கேரளா பார்டர். இதை தாண்டினா கேரளா. இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இங்கே 2 பக்கமும் கடைகள் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே டீ ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம். இங்க வந்து ஒரு அசோக ஸ்தூபி இருக்கு, அசோகா பில்லர். சரி, முன்னாடி போய் பார்க்கலாம். பாருங்களேன், போடிமெட்டு தொலைச்சாலை திறப்பு விழா, திறப்பாளர் காமராஜ் அவர்கள், முதலமைச்சர், தமிழ்நாடு. இந்த பில்டிங்கை பாருங்களேன், ட்ரவாங்கூர் கஸ்டம்ஸ் ஹவுஸ், போடிமெட்டு. இந்த ஏரியா வந்து ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்திருக்குங்க. இந்த ஆப்போசிட்ல இருக்கிற இந்த கடை தாங்க இருக்கிறதுலேயே பழைய கடையா. இது வந்து 1950s 60s காலத்துலேருந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. மூணார்லேருந்து கீழே தேனிக்கு வர்ற பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை தேனியிலேருந்து மூணாருக்கு போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு 10-15 மினிட்ஸ் நிப்பாட்டி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. போடிமெட்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது, பக்கத்துலேயே இன்னொரு செக் போஸ்ட்டும் இருக்கும். இங்கே ஒரு எக்ஸைஸ் செக் போஸ்ட் இருக்குது. ஒரு இடத்துலையே 2 செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. கேரளா ஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இந்த மாதிரி நிறைய லாட்ரி கடைகளையும் பார்க்க முடியும். இங்கே சைடில் தெரிகிறது எல்லாமே ஏலச்செடிங்க. டீக்கு அப்புறமா இங்கே ஏலக்காய் பிஸ்னஸுமே ஒரு நல்ல பிஸ்னஸ். இந்த லைட் க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஏலச்செடி தான். பூப்பாறைக்கு வந்துட்டோம். இதில் லெஃப்டில் போனால் பூப்பாறை டவுன். நம்ம நேராக கூட போகலாம், இருந்தாலும் பரவாயில்ல, டவுனுக்குள்ளே போயிட்டு வரலான்ட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து போடிமெட்டுக்கு போகிற ரோடு வந்து 1963 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இங்கே ஒரு நினைவு தூண் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப சின்ன டவுன் தான். இங்கேருந்து மூணார் 31 கிலோமீட்டர். ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். சரி, கிளம்பலாம். இந்த மலைக்கு மனிதர்கள் முத எப்போ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கான பதில் யார்கிட்டையுமே இல்லைங்க. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய ஒரு பகுதி தான் மூணார் மற்றும் அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம். இங்கே 2 விதமான பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க, முதுவன் மற்றும் மலையராயன். இவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமாக இங்கே வாழ்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2 பழங்குடியின மக்களுமே வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஆனால் இதில் தமிழ் மற்றும் மலையாளத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த மக்கள் ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. இவங்களை நான் ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தேன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது. அது வந்து ரோட்லேருந்து நம்ம கொஞ்சம் மலையில் ஏறி தான் போகணும். அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க கீழேருந்து மேலே வேகமாக ஓடி ஏறுவாங்க. நம்மலாம் மெதுவாக நடந்து மலையில் ஏறுவோம். அவங்க கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் மின்னல் மாதிரி சரட்டுன்னு ஏறி இறங்குவாங்க. இந்த மாதிரி வெளியில் அவங்க வரும்போது அவங்கள பார்த்தா தான் உண்டு. அவங்க வாழ்கிற இடத்துல போய் நம்ம அவங்கள பார்க்க முடியாது. அப்படி நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும். மறுபடியும் ஒரு ஸ்டாப். இந்த இடத்துக்கு பேர் ஆனையிரங்கல் லேக். யானைகள் வந்து இங்கே தான் வந்து தண்ணி குடிக்குமா, அதனால் இந்த இடத்துக்கு பேர் ஆனையிரங்கல் லேக்.
செம்ம அழகா இருக்கு இந்த வியூ. இந்த இடத்துக்கு பேர் பெரிய கெனால். இங்கே டாட்டாவோட ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. பக்கத்துலேயே ஒரு சேல்ஸ் அவுட்லெட்டும் இருக்கும். இந்த ஆப்போசிட்டில் தெரிகிறது தான் ஃபேக்ட்ரி. இங்கே ரைட் சைடில் தெரிகிறது தான் பெரிய கெனால் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ சம்மருங்கிறதுனால பெருசாக தண்ணி இல்லை. மறுபடியும் ஒரு ஸ்டாப். இந்த இடத்துக்கு பேர் கேப் ரோடு. இந்த பஸ் வந்து கேரளா கவர்மெண்ட் புதுசாக விட்டுருக்காங்க டூரிஸ்ட்டுக்காக. சைட்லலாம் கண்ணாடியாக இருக்கும், பக்கத்தில் போய் பார்க்கலாம். மூணாறு ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. இந்த மாதிரி 2 டபுள் டெக்கர் பஸ் இருக்குது. இந்த இடம் ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட். இந்த ரோடு வந்து முன்னாடி ரொம்ப சின்னதாக தான் இருந்தது, இப்போ நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு மொத்தமாக எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக கட்டியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலைகள் தான். இங்க பக்கத்துல சின்ன ஒரு குகை இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் அந்த குகை. வண்டி வருது, இதோட பார்த்து கிராஸ் பண்ணணும். நீ வெயிட் பண்ணீங்க, அப்பா வரேன். வெளிச்சம் இல்ல. இந்த குகையில் பஞ்சபாண்டவர்கள் வந்து மறைஞ்சு வாழ்ந்ததா சொல்கிறாங்க. சின்ன குகை தான், ஆனால் சுத்தமாக வெளிச்சமே இல்லை. இந்த குகையே இப்படி இருக்குதுன்னா குணா கேவ்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும்னு நம்மளால் யூகிக்க முடியுது. இங்க ஒரு ரோடு போகுது. ஏற்கனவே நம்ம மேல இருந்து பார்த்த இடம் தான் இது. அதை அப்படியே கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். ஜெயின் படத்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி இங்கேருந்து விழுந்தா மாவு தான், கீழே இருக்கிற எடுத்து பணியார சுட்டுருவான். இந்த ரோட்லேயும் ஒருத்தர் ஜீப் ஓட்டிட்டு போகிறாருங்க. ஓகேங்க, மூணாரை நோக்கிய நமது பயணம் தொடர்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த பழங்குடியின மக்கள் பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறமா இங்கே வந்த ஃபஸ்ட்டு பிரிட்டிஷர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்தர் வெல்லஸ்லி அப்படிங்கிறவர். இவர் வந்து 18th செஞ்சுரியில் வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வலுவான ஆதாரம் எதுவும் இல்லை. பட் இந்த ஆர்தர் வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் யாருன்னா, இவர் தான் திப்பு சுல்தானை தோற்கடித்தவர். பேட்டில் ஆஃப் வாட்டர்லூவில் நெப்போலியனுக்கு எதிராக சண்டை போட்டவங்களில் இவரும் ஒருத்தர். யூகேவோட பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு இவர். அதுக்கப்புறமா 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்து ஆய்வு பண்ணுறாங்க, நம்மளுடைய வருமானத்துக்கு இங்கே ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. ஆனால் அப்பயுமே அவங்க டீ பிளான்டேஷன்லாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நம்ம மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டாப் பண்ண போகிறோம். இந்த இடத்தோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. மூணாறு பக்கத்துல வந்துட்டோம். சரி, இந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் பார்க் மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஃபுல்லா டீ தான்.
இந்த ஒரு அழகான இயற்கை காட்சி. இங்க கொஞ்சம் கடைகள்லாம் இருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டே நடக்கலாம். ஓகே, நம்ம திரும்ப கதைக்கு வரலாம். இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆய்வு பண்ணாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறமா இங்கே கண்டிப்பாக காஃபி மற்றும் தேயிலையை வந்து பயிரிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு 50-60 வருஷம் ஆச்சு. அதாவது 1879 தான் இந்த இடத்த வந்து திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட இருந்து வாங்கி இங்கே இருந்த காடுகளை எல்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்குற இந்த தேயிலை தோட்டங்கள் இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் காடாக இருந்தது தான். பொதுவாக காட்டுலேயும் மலையும் என்ன மரங்கள் இருக்குமோ அந்த மரங்கள் தான் எங்கேயும் இருந்தது. அதையெல்லாம் அழித்து தான் இங்கே வந்து தேயிலையை பயிரிட்டாங்க. தேயிலை மட்டும் இல்லை, காஃபி, அதுக்கப்புறம் யூக்காலிப்டஸ் மரம், அதை தவிர அவங்களுக்கு பிடிச்ச மரம், செடிகள், பூச்செடிகள், இது எல்லாமே வந்து அவங்க ஏகப்பட்டது நட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னமும் வந்து அப்படியே தான் இருக்குது. 1880 ஃபஸ்ட்டு டீ பிளான்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து சரியாக 14 வருஷத்தில் மொத்தம் 26 எஸ்டேட்டுகளை உருவாக்குறாங்க. அதுக்கு தேவையான ரோடு வசதிகள் ஏற்படுத்துகிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ரோப்வே, மோனோ ரயில், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே கொண்டு வர்றாங்க. இந்த எஸ்டேட்டுகளில் வேலை பார்க்குறதுக்கு மக்களை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்படி வந்து இங்கே செட்டில் ஆனவங்களுடைய வாரிசுகள் தான் இப்போ வரைக்குமே மூணாரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. 1956 மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்தாங்க. அப்படி பிரிக்கும்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்த கன்னியாகுமரியையும் இடுக்கி பகுதியையும் எந்த மாநிலத்தோடு சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தபோது 2 மாநிலத்தை சேர்ந்த தலைவர்களும் பேசி கன்னியாகுமரியை தமிழ்நாட்டோடையும் இடுக்கியை கேரளாவோடையும் இணைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சேர்த்துட்டாங்க. அப்போ மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் பேசி இடுக்கியையும் சேர்த்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த முல்லை பெரியாறு பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் இப்போ நம்ம போக வேண்டாம். இந்த டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் முன்னாடி கிடையாது. இப்போ ரோடு பெருசாக போட்டதுக்கு அப்புறமா டோல்கேட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலத்துலலாம் போடியிலேருந்து மூணார் வர்றதுக்கு 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகுமா. அப்போல்லாம் ரோடு ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும். இப்போல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸே 3 மணி நேரத்தில் வந்துடுது. நல்லா பெருசாக்கிட்டாங்க ரோடெல்லாம். இங்கே பாருங்க, மாடு இப்படி நடு ரோட்டில் ஜாலியாக படுத்துருக்கு. சென்னையில் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா மூணார்லேயும் இப்படி தான் இருக்கு. இந்த ஊரோட பேர் தேவிக்குளம். இதுக்கு ஏன் தேவிக்குளம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் ஒரு பெரிய குளம் இருக்குது. ராமாயணத்தில் வர்ற சீதா தேவி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த குளத்தில் வந்து குளித்தாங்களாம். ஸோ தேவி குளித்த குளம் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு தேவிக்குளம் அப்படின்னு பேர் வந்துருச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தேவிக்குளம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பில்டிங். பிளாக் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை வண்டி நிப்பாட்டி வீடியோ எடுத்துக்கலாம். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக தேயிலை தான். இப்படி மேடும் பள்ளமாக இருக்கிற இந்த இடங்கள்லாம் யானை சர்வசாதாரணமாக வந்துட்டு போகும். முன்னாடி போகிற டிராக்டரில் தேயிலை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எஸ்டேட்லேருந்து ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த டிராக்டர். இதுதான் பொட்டானிக்கல் கார்டன். இங்கே ஆயிரக்கணக்கான செடி வகைகள் இருக்குது. இந்த மலைக்கே சொந்தமான செடி வகைகள், அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க இங்கே கொண்டு வந்த செடி வகைகள்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் ரைட்டில் திரும்பினா ஒரு சின்ன பாலம் வரும். அதை தாண்டினா அதுக்கப்புறம் மூணார் டவுன் தான். இதில் கீழே ஓடுற ஆறு தான் அந்த முதிரப்புழா ஆறு. அந்த 3 ஆறுகளில் ஒரு ஆறு. மூணார் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பாலம்லாம் ரொம்ப பழைய பாலங்க. இது வெள்ளைக்காரங்க காலத்தில் கட்டினது. லெஃப்டில் ஒரு பெரிய பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கேடிஹெச்பியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது கண்ணன் தேவன் டீ பிளான்டேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ இங்கே வந்து ஒரு பெரிய டீ அவுட்லெட் இருக்குது. இதை நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம்.
இந்த ரோடு எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்களேன். இதில் தான் போய் ஆகணும். ஓகேங்க, நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இனி அடுத்த வீடியோவில் மூணார் டவுனை வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.